வந்தார் எம்பெருமாள் கோபால கண்ணன். ஆஹா, இப்பேற்பட்ட தேவாதைய எங்கேயும் பார்த்ததில்லை. மண்ணால போட்ட வீடம் மண்டைய உருட்டுது, கல்லால போட்ட சில கண்ணுருட்டி பாக்கு கைய தட்டி அழைக்கி. அப்படி என்று சொல்லி இப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நாம பத்தி பணிஞ்சுதான் போகணும் அப்படின்னு சொல்லி தலப்பாவை உழைத்தார், அறையிலே கட்டினார், கால அணிஞ்சிருந்த தும்பு செருப்பை கழட்டி விட்டு எறிந்தார். அறைக்குள்ள அந்த கைலாசபதிக்குள் மகாராஜா கோட்டைக்குள்ள பத்தி பணிஞ்சு வாரார். எம்பெருமாளே உலகளந்த மாயோனே அப்படி வரும்போது நம்மளாம் அவர் முன்னால ஆணவத்துல வரலாமா? ஆணவத்துல வந்தா என்ன ஆகும்? உலகளந்த மாயோனே மருமகனுக்கு மகாராஜாவுக்கு பத்தி பணிஞ்சு வந்தார். அப்படி வந்த போது மாமா மருமவன் வீட்டுக்களம் எனக்கு அலங்கார தீபாதனை நடக்க போகுது, மருமவன் வீட்டுக்களம் ஊமை விட்டு நடக்கலாமா? ஒத்த முரசு வேண்டும், ஒத்த முரசு அடிங்க மாமா. ரன்ன கர்ரன்ன கர்ரன், ரன்ன கர்ரன்ன கர்ரன். ஒத்த முரசு ரொம்ப திருப்தி. அது மட்டுமல்ல, நாம் பிறந்த விவரத்தை விளப்பத்தை நீங்க இந்த வில்லு பாட்டுல படிச்சு விளப்பமா சொல்லணும். அன்னைக்கு சொடலைக்குன்னு பிறந்த வில்லு பானம் தான் இந்த ராமபாணம். சொடலைக்குன்னு பிறந்த வில்லுதான் இன்னைக்கு எல்லாருக்கும். அம்மாவுக்கு அதுதான், ஐயாவுக்கு அதுதான். கொலைக்கருவியே கலைக்கருவியா மாத்த வைத்த தெய்வம். கலைக்கருவி ஐயா. அது மட்டுமல்ல, நம்ம கீழே நிக்கையில எத்தனை பேரும் நம்மகிட்ட பழகி இருப்பாங்க. இத்தனை ஊருக்கெல்லாம போவ வருவோம். கீழே நிக்கையில யாராவது ஒரு 10 ரூபாய் இருந்தாங்கன்னு கொடுக்கட்டுமே. நம்ம இந்த பானத்தை வளைத்து அவர் புகழ படிக்கும் போது பணத்தை வாரி கொடுப்பாங்க. ஏன் கொடுக்காங்க? எதுக்கு கொடுக்காங்க? இது ராமருடைய திருப்பானம். கொலைக்கருவியே கலைக்கருவியாக மாற்றிய மகாராஜா இந்த கலைக்கருவி ராமபாணத்தில இருந்து ஐயா வேம்படியான ஐகோர்ட்டு மகாராஜா இந்த சமத்துவபுரத்து மாயாண்டி என் தாயார கொக்கை அடைச்சி கோல பிராமணத்தி குச்சி விட்டு பாப்பாத்தி குறி சொல்லும் மரக்காரி வேம்படி ஆட்சி அம்மாட பேச்சிய நாம நினைச்சு வாழ்க வளர்க என்று 1000 சொல் சொன்னாலும் அதுல 5 சொல்லுனாலும் கண்டிப்பா பலிக்கும். அதனால அதுதான் இன்று இந்த சிறப்பான வேளையில் பாடு நாமளே பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான் கனகவான்கள் யாரையா இந்த சமத்துவபுரத்தை சேர்ந்தவர்கள் பாடநாவலை பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான்கள் வீரகுமார் அன்னார் அவர்களும் வேலம்மாள் வீரகுமார் அன்னார் அவர்களும் வேலம்மாள் அன்னார் அவர்களும் காளீஸ்வரி அன்னார் அவர்களும் காளீஸ்வரி இது பொடி எழுத்தா எழுதிருக்கு என்னன்னு தெரியலையா? கொஞ்சம் பறை எழுத்தா எழுதுங்க. கார்த்தீஸ்வரி அவர்களும்
பாப்பா சத்யாகரிசி அன்னார் அவர்களும் காளிராஜ் அன்னார் அவர்களும் முத்துப்பாண்டி ரகிஷ் அன்னார் அவர்களும் முத்துமாரி அவர்களும் விஜயலட்சுமி அன்னார் அவர்களும் மகாலட்சுமி அன்னார் அவர்களும் ஐகோர்ட் மகாராஜ் அவருடைய சார்பாகவும் கருத்ததுரை அன்னார் அவர்களும் பிரதிஷா அவருடைய சார்பாக பாடநாமலுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திர வழிச்சனங்கள் எல்லாம் உச்சார் வெச்சார் உறவினர்கள் எல்லாம் எங்க ஐயா சமத்துவபுரத்து வேம்படி சொடல ஐகோர்ட் மகாராஜா என் சத்ராபதி முண்டன் சாமத்ர பாண்டியனுடைய அருளாலும் எஜமான் முதலாளி பெரியதொர சின்னத்துறையோட அருளால ஈசன் பகவானோட கிருவையாரே கிருவையாரே யாக கைலை போல கிருவையாரே அவர்கள் செய்யும் தொழில் எல்லாம் வெறுத்தேயா பெற்று வாழ வேண்டும் பரிசளித்ததொரு குலங்களெல்லாம் பற்றி நல்ல பெருக வேண்டும் பனையது போங்க வாழ்க வளர்க என்றோ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. அப்படி இருக்கிற போது பார்த்தார் எம்பெருமாள் மாயவன் மருமகனுக்கு வில்லிசை படிக்கணுமானா வில்லுக்கு ஆயுதம் சேர்க்கணும் என்று கொலைக்கருவியான கலைக்கருவியாக மாத்தி எப்படி ஆயுதம் சேர்க்கிறார் தெரியுமா? ஆயுதம் இல்லாம ஜாமாம் இல்லாம ஆள் இல்லாம எப்படினே போட்டு வில்லு அடிக்க முடியும். அதுக்குத்தான் ஆயுதம் சேர்க்காரு. எப்படி சேர்க்காரு? நல்லருவை நாணலாக்கே நாணலாக்கே நல்லருவை நாணலாக்கே நாணலாக்கே நந்திதானை குடமாக்கே குடமாக்கே வாசுகிய வடமாக்கே வடமுமாக்கே நவக்கிரகம் மணிகளாக்கே மணிகளாக்கே ராமர் வாடோ ராமர் வாடோ இருகையில விசுவாலா தில்லையில இருகையில வில்லு சாமான் சேர்த்தாச்சு. அடிக்கிறதுக்கு ஆடு வேணுமே. அடுத்து அந்த உடுக்கு தாளம் அந்த கட்டை கட்டையெல்லாம் சொல்லல. அடிக்கிறதுக்கெல்லாம் நந்திய குடமாக்கினார். நாரதரை கையில இருக்க வீணைய உடக்காக்கினார். கெம்பரோட பாலர் கையில இருக்கிற தாளமாக்கினார். கிணவரோட கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை கட்டையாக்கினார். ஆயுதம் சேர்த்தாச்சு. ஆடு வேணுமே. தகுந்த ஆடு இருக்கணும். கோடம் அடிக்கிறதுக்கு தகுந்த பொருத்தமா ஆள் இருக்கணும். அதுக்கு யார கூப்பிடலாம்? நம்ம மூத்த மருமகனை கூப்பிடலாம். அந்த ஆனை முகத்தோன் பான வயத்தோன் ஆதிமல கணபதி. ஆனை முகத்தோன் பானை வயத்தோன் ஆதிமூல கணபதி மருமகனே இங்க வாங்க. மருமகன்னு சொன்னீங்களா பரும்புன்னு சொன்னீங்களா? ஐயா காப்பி கொண்டு வாங்க. மருமகனே என்று ஆகையினால ஆதிமூலத்தை வரவழைத்தால் குடமடிக்க சொன்னார். ஆதிமூலம் குடமடிக்க
நாரதர் உடுக்கடிக்க ஆமா நந்திதேவர் தாளம் போட தாளம் போட கிம்புருடர் கட்டை போட சரி பலம்பாட்டுக்கு ஆளு வேணும். பலம் மாதிரி நல்லா இங்க இப்படி கொடுங்க. ரொம்ப ஈச்சா குஞ்சு மாதிரி உள்ள ஆளை பாத்துறாரு. அப்புறம் தடுமாறு கிடுமாறு விழுந்துடக்கூடாது. கை வேற ஆடுது, காலு வேற ஆடுது, எல்லாமே ஆடிட்டு தான் கிடக்கு. இளைய மருமகன் வேல்முருகனை அழைத்தார். நீர்தான்ப்பா வலம்பாடணும். சரி அப்ப அண்ணாவியா என் பெருமாள் மாயக்கண்ணன் பாடுகிறார். ஆமா, எப்படி பாடுகிறார்? திருவிளக்கில் பிறந்த கண்ணோ, திருவிளக்கில் பிறந்த கண்ணோ, திருமாலுக்கு மருமகனோ, மணிவிளக்கில் பிறந்த கண்ணோ, மாயனுக்கு மருமகனோ, மகாராஜா நீதானோ நல்ல சொல்லி ராமம் பேர் கொடுத்து விளப்பங்களை சொல்லுதா. ஆமா, எனக்கு விளப்பமெல்லாம் என் பேரெல்லாம் சொன்னிய திருவிளக்கில தான் பிறந்தேன். அதனால என் பேரு விளப்பம் போது இப்ப நேரம் என்ன ஆச்சு? 11:20 ஆச்சு. எனக்கு காட்டுக்கு போகணும். என்னைய இந்த இடத்தை விட்டு என்னை நான் காடு சுத்தி பார்க்கறதுக்கு உங்க மேல தாளத்தோட என்னைய காட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னா. அப்பந்தான் என் பெருமாள் மாயக்கண்ணன் எப்படி அடிக்கிறார் தெரியும், அனுப்புகிறார் தெரியுமா? அவையா வெள்ளையான வெள்ளையாச்சிய சுடலை ஐயா, சுடலை ஐயா, ஒடிய சுடல ராஜா, ஒடிய சுடல ராஜா, விளையாடு நேரமாச்சு போல் சுடல ஐயா, விளையாடு நேரமாச்சு சுடல ஐயா, சுடலை ஐயா, நீ விளை ஐயான களமதிலைய சுடலை ஐயா, சுடலை ஐயா, ஒடிய சுடலை முண்டா, ஒடிய சுடலை முண்டா, மாண்ட வேணுவையாகுதையா போ சுடலை ஐயா, மாண்ட வேணுவையாகுதையா சுடலை ஐயா, ஒடிய சுடல கண்ணே அப்படியே மாண்ட தில்லைவான களமதிலைய சுடல ராஜா, சுடல ராஜா, ஒடிய சுடலை ஐயா, ஒடிய சுடலை ஐயா, சித்த வேணும் வேகுதையா போ சுடலை ஐயா, சித்த வேணும் வேகுதையா சுடலை ஐயா, சுடலை ஐயா, கட்டையில பிணமிருந்து அசுடலை கண்ணே, அசுடலை கண்ணே, ஒடிய சுடலை முண்டா, ஒடிய சுடலை முண்டா, கருகி பேணோ வேகுதையா போ சுடலை ஐயா, கருகி பேணோ வேகுதையா சுடலை ஐயா, ஏ சுடலை ஐயா, எனக்கு கருகி பேணோ சந்தன கட்டையில சுடலை ஐயா, சுடலை ஐயா, ஒடிய சுடல ராஜா, ஒடிய சுடல ராஜா, சௌமிருந்து வேகுதையா போ சுடலை ஐயா, சௌமிருந்து வேகுதையா சுடலை ஐயா, சுடலை ஐயா, சௌமிருந்து ரொம்ப திருப்தி. ஆமா, போதும் போதும் போதும். சாமி மையான வேட்டைக்கு அனுப்பினார். பையானம் பார்த்து வந்து படப்பு முகம் பார்த்து பகவானிடம் வேண்டிய வரங்களை பெற்று ஆக்குவரம், அழிக்குவரம், கொல்லுவரம், வெல்லுவரம், கொடுக்குவரம், எடுக்குவரம், கோடான கோடி வரங்கள், அத்தனை வரங்களையும் வாங்கிக் கொண்டு
கட்டும் போது கோடி போறாங்கப்பான்னு சொன்னேன். அந்த கோடி வரதே வாங்கிட்டு போனா இவங்க எப்படி நடக்க போறான்? கோடினா உங்க வீட்டுக்கு மேல வீட்டுக்காரனும் கீழே வீட்டுக்காரனுக்கும் போட்டிருக்க இடகோடி கிடையாது. என்ன கோடி? கோடி வரங்களை வாங்கினார். கோடி கோடியான வரங்களை வாங்கினார். ஆக்கு வரம், அழிக்கு வரம், கொல்லு வரம், வெல்லு வரம், தீராத நோயை தீக்கு வரம், மாறாத வினைய மாற்று வரும், ஓடாத பேய ஓட வைக்க வரும். ஆமா, ஆடாத பேய ஆட வச்சு, ஓடாத பைய ஓட வச்சு, வைவினை செய்வினைய மாத்தி தரக்கூடிய அப்பேற்பட்ட வரங்கள் எல்லாம் பகவானிடத்திலே வாங்கி கொண்டு எங்க ஐயா எஜமான் முதலாளி சக்கரவர்த்தி வேம்படியான் மகாராஜா, ஹைகோர்ட் மகாராஜா, சமத்துவபுரத்து மாயாண்டி, அவரோட அங்க யாரு வாரா? சொடல வரும்போது தாய் பேச்சு வாரா, பேச்சு வரும்போது அன்னை முண்டை வாரார். அப்படியாக 21 கூட்டரவும் 61 பந்திகளும் அங்கிருந்து இங்க வருகிறார்களான ஒரு கைலாச மலைகடந்தே, கைலாச மலைகடந்தே, சங்கிலி பாதை கூடி நேரேகெல்லாம் ஒரு சுனையா இரண்டு நாட்டு கடலு விட்டு யாக போகப்பட்டு நாமா ராசப்பட்டு நாமா அங்கிருந்து பயணமாகி கிரி பர்வதமோ சமங்கிரி பர்வதமோ பள்ளியிலே பள்ளியிலே மகாராஜா மகாராஜா அதே மக்கே பள்ளியில மகாராஜா வரவதே பக்கிரியாண்டவர் வாசலில பச்சை தண்ணி விளக்கறியோ, பச்சை தண்ணி விளக்கறியோ, பக்கிரியாண்டவர் வாசலில இஸ்லாமிய குலமக்காரோ, இஸ்லாமிய குலமக்காரோ அல்லாவை தாம் போட்டு கொண்டு அல்லாவை தான் தொழுகுதார வாவால பை மீறால பை மனிதன் செலப்ப மாறோ அவத்தாம் போட்டு கொண்டு அவத்தாம் போட்டு கொண்டு அல்லாவ தொழுகுதாரே பச்சை தண்ணி விளக்கறியதை பார்த்தார் எங்க பகவான் மகன் மகாராஜா. இது நபிகர் நாயகம் மக்கத்திலே இருந்து வந்தவர் தான் இவர். ஆதி கைலாசத்தை விட்டு ஆண்டவன் மகாராஜா வருகிற போது பச்சை தண்ணி விளக்கு எரிகிறது பக்ரியாண்டவர் வாசல்ல. அப்ப நாம் பார்த்தாரு எங்க மகாராஜா எஜமான் முதலாளி எம்படியா நினைக்கின்றார், இது பச்சை தண்ணிலே விளக்கு எரியுமே, ஆனால் இது எப்பேற்பட்ட தளமா இருக்கணும். இந்த தளத்துல நாம வந்ததுக்கு ஒரு நிலையம் வாங்கணும். எப்பமார்களை எனக்கு ஒரு நிலையம் போட்டு கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நல்ல மனசுல நல்லதை கேட்டா யாரும் தர மாட்டாங்க. கொஞ்சம் அட்டாத்துட்டம் பண்ணாதான் யாரும் கேட்பாங்க. யாரா இருந்தாலும் கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். ஆகையினால பார்த்தார் எங்க மகாராஜா இவங்கிட்ட அட்டாதுட்டம் பண்ணணும், ஆதாளி போடணும். இவங்க யாரு எவன்னு தெரிஞ்சு வரணும், தேடி வரணும். நாம விளப்பம் சொல்லணும், விளக்கம் சொல்லணும், நிலைய வாங்கணும் என்று ஐயா மகாராஜா மனதில நினைத்து கொண்டு
அங்க என் அட்டாதோழி பண்ணுகிறார் தெரியுமா? எப்படி? ரே வாபாலப்பே வீராலப்பே வாபாலப்பே மீராலப்பே மைதீன் பிச்சைலப்பே மாறு லப்பை மார்கள் கோட்டையில அட்டாதிட்டம் பண்ணுதாரே பாண்டவந்த மகாராஜா ஆகாளி போடுவார் தெருவில் அவைய சத்து மறுதெருவில் ஊழ சத்து மாட்டலும் ஜங்க துண்டோ ஜங்க துண்டோ கொடல மாறி மாறி எரியுதாரா எரியவாராயே ஐயா செங்கத்துண்டு தும்பு பண்ணுவார் நேரம் தப்பி வாரவர் நெஞ்சடி அடிப்பார் சமயம் தப்பி வாரவர் சண்டையிட்டு பிடிப்பார் பாலிகள சூலிகளை பச்சை பிள்ளை தாசிகளை கை கலசம் பண்ணுவார் எட்டோட 8 நாளா எட்டோட 8 நாளா இறஞ்சல் பொறுக்க முடியலை எட்டோட 8 நாள் இறஞ்சல் பொறுக்க முடியலையே எட்டோடு 8 நாளாயே இறஞ்சல் பொறுக்க முடியாமல் அடி விழுது அடி விழுது அடி விழுது ஆளக்கானோ ஒரு தெருவில் அவைய சத்தம் மறு தெருவில் ஊழ சத்தம் எப்படியெல்லாம் அவைய சத்தம் ஊழ சத்தம் எப்படியெல்லாம் அட்டாதட்டம் பண்ணுகிறார் ஆதாளி போடுகிறார் எட்டோடு 8 நாளாய் இடைஞ்சல் உரைக்க முடியாமல் எட்டோடு 8 நாளாக இடைஞ்சல் உரைக்க முடியாமல் எங்க வாவாலப்பை மீராலப்பை மைதின் பிச்சலப்பை மாறு ஏ ஐயா நபிரால் நாயகா ஒரு நாளை இல்லாத திருநாளா இருக்க இது காத்தா கருப்பா வைவினையா செய்வினையா பேயா பிசாசா என்னன்னு தெரியல அதனால இது யாரு எவர் என்று அறியணும் தெரியணும் தகுந்த தொழிலாளிய பார்க்கணும் நம்ம கோடாங்கிய பார்க்கணும் பெரிய தொழிலாளி ஏ அப்பா 4 டியூப் லைட்ட பார்த்த உடனே அவ வார வரத்து அவ வார மதிப்பு 4 டீப்பு பார்க்கணும், ஒரு 40 டீப்பு பார்க்கணும், ஒரு 400 டீப்பு பார்க்கணும். அவதான் வித்துவான் வித்துவான் எத்துவான் கத்துவான். அதானே கேட்டேன். ஆகையினால பார்த்தார் எங்க லெப்பைமார்கள் தகுந்த கோடாங்கிய பார்க்கணும். கோடாங்கினா யார பார்க்கலாம்? நம்ம சமத்துவபுரத்து சின்னத்துறையா கோடாங்கிய பார்க்கலாமா? நம்ம சமத்துவபுரத்து சின்னத்துறை கோடாங்கிய தான் பார்க்கணும். அவரை தான் கோடாங்கி அடிச்சாருன்னா ஏ அப்பா ஆடாத பியாயும் ஆடும், பேசாத பியாயும் பேசும், ஓடாத பியாயும் ஓடும். எங்க ஓடுது? இப்பேற்பட்ட எங்க எஜமா முதலாளியை கோடாங்கி பார்க்கணும், குறிநாமம் கேட்கணும் என்று லெப்பைமார்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நேரம் எங்க மகாராஜா வேம்படியா சமத்துவபுரத்து மயாண்டி நினைக்காரு, ஏ லெப்பைமார்களா என்னுடைய அட்டாதொட்டத்தை ஒரு கோடாங்கி வந்து என் விளப்பங்களை அவனால சொல்ல முடியுமா? இல்ல அவனை நான் வர விட்டுருவேனா சொல்ல விட்டுருவேனா?
இத நானே கோடாங்கியா வாரம்பார் என்று சொல்லி எங்க ஐயா மகாராஜா ஐயா எடுத்துட்டாரே ஒரு சோறு போயே எடுத்துட்டாரே ஒரு சோறு கோடாங்கி வடிவங்கொண்டே தலையில் ஒரு தலப்பாயே தலையில் ஒரு சுங்கிலிட்டு காளி சண்டி கையில் மாட்டி கம்பிளியா தோளில் போட்டு சிற்றுடுக்கு கையில் எடுத்து செந்தூர பொட்டும் போட்டு சின்ன தோர கோடாங்கி சீமானோ வாராவே கோடாங்கிடா வரபோதே கண்டுட்டார லெப்பை மாறோ பீட போன தெய்வம் குறுக்கறிங்க வந்தது ஓ ஐயா நாங்க கும்பிட போன தெய்வம் நீங்க இங்க குறுக்க வந்தது போல இருக்கு உங்களை பார்க்கையில கோடாங்கி மாதிரி தெரியுத ஓ ஐயா நீர் கோடாங்கி தானா கோடாங்கி தானா ஆமா ஐயா பரம்பரை கோடாங்கியா பஞ்சத்து கோடாங்கியா பரம்பரை கோடாங்கி பரம்பரை பஞ்சத்துக்கான அவங்கிட்ட கேட்டதுக்கு பரம்பரை கோடாங்கி பரம்பரை கோடாங்கி வாங்க அப்பா பேரு என்ன பேரு அப்பா பேரு ராமலிங்க கோடாங்கி அப்ப தாத்தா பேரு ராமலிங்க கோடாங்கி அப்பா பேரு பரமசிவ கோடாங்கி என் பேரு தான் சின்னத்தோர கோடாங்கி ஆமா பெரியதோர சின்னத்தோர நான் சின்னத்தோர கோடாங்கி ஓ கோடாங்கி அடிச்சு குறி பார்த்து நல்லா சொல்லுவியரா ஐயா நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணுமானா நீங்களோ இஸ்லாமிய மதத்தார் நான் இந்து மதத்தார் என் தேவாதைய அழைக்கணும்னா சும்மா சாதாரணமெல்லாம் என் தெய்வம் வராது என் தேவாதைய அழைச்சிருவேன் அழைச்ச தேவாத வந்தாருன்னா அவருக்கு தகுந்த படப்பு போடணும் தகுந்த படப்பு போடணும் படப்பு ஏத்தணும் சாமியை சும்மா அழைச்சிட்டு அனுப்ப முடியாதுல்லப்பா ஆமா ஆகையினால நான் கேட்ட ஜாமா ஓ கணக்கு பிள்ளை ஒண்ணுனா சொல்ல சொல்ல கணக்கு குறிச்சுக்கிறோம் என்று சொல்லி எங்க ஐயா சின்னத்தர கோடாங்கி எப்படி சொல்லுகிறா தெரியுமா ஓ ஐயா கோடாங்கி உங்க கண சொல்லுங்க விளப்பத்த உங்களுக்கு என்ன வேணும் யாது வேணும் இவரு பேராவும் கையுமா இருக்காரு சரி ஆமா ஆமா ஆகையினால அடடே அட்ட கும்பம் 8 வேணும் அட்ட கும்பம் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் பொங்கி படப்பு போட்டு பொங்கி படப்பு போட பொடியரிசி பறக்கு வேணும் பார்த்து நல்ல படப்பு போட பச்சரிசி குருணி வேணும் அறுத்தறியா ஆறு சேவல் எழுத்தறியா அழகீடாயே அட்டகும்பா 8 வேணும் அட்டகும்பா 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் கோடாங்கி நீங்களும் போட்டு அடிச்சு அட்டை கும்பம் 8 வேணும் சரி ரைட் அதுக்கு தேங்காய் 10 எதுக்கு 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 8 கும்பத்துக்கு 8 காய் தானே அப்ப 2 காய் ஒண்ணு துவை அரைக்க ஒண்ணு சாம்பார் வைக்கவா ஆமா ஆமா 8 கும்பத்துக்கு 8 தேங்காய் சரி சரியா பச்சா ரைட் இந்த 2 மிச்சம் இருக்கு 2 மிச்சம் இருக்கா பொடியரிசி
பச்சரிசி எல்லாம் பொங்கி படப்பு போடுவோமா? ஆமா. படப்புல உடைச்சு வைக்க ஒரு தேங்காய். சரி, இன்னும் ஒண்ணு இருக்கு. போற போக்கில உங்க தலையெல்லாம் சுத்தி மாறுதல. லெப்பமார் தலைய சுத்தி சரி. வெடல போட ஒரு தேங்காய். அப்ப சரியா போச்சு, அப்ப சரியா போச்சு. சரியா போச்சா? சரியா போச்சு. அது மட்டும் காணாது. வேற என்ன? நான் கேட்க சம இது மட்டும் இல்ல, வேற என்ன? இன்னும் இருக்கு. இன்னும் என்ன இருக்கு? வாழாத குமரியோடு வாழாத குமரியோடு வலது காலு மண்ணு வேணும், நீனாத கிராரி காலில் இடது காலு மண்ணு வேணும், சுடுகாட்டு சாம்ப வேணும், சுள்ளக்கர மண்ணு வேணும், சுடுகாட்டு சாம்ப வேணும், கடப்பு மண்ணு வேணும், இல்லு மிச்சம் கண்டு வேணும், இல்லு மிச்சம் பழமு வேணும், நூலு கண்டு ஒண்ணு வேணும், அது மட்டும் காணாது. குட்டையில சாராயோ உடுகையில தின்னங்கள் சாராயமும் கல்லு இருக்கு. இந்த மண்ணுக்குன்னு அடிக்க வந்துடலாம். அவன் குப்பியில சாராயமும் குடுவையில தென்னங்கள் எதுக்கு? அது குடிச்சாதான் எனக்கு குறி விளங்கும். குறி தொடங்குமோ? ஆமா, அது குடிச்சாதான் குறி விளங்கும். கண்டிப்பா. அப்படியே என் மேல அருள் வந்து நிப்பாரு. குடி போட்டு சொன்ன சொல்லு பலிக்கும். ஒவ்வொரு சொல்லும் நித்தி அடிச்சுனா கரெக்டா இருக்கும். வாட்டர் வாங்கி வச்சிருக்கீங்களா? அம்மா உண்டுல சாமிக்கு உண்டு உண்டு, அது எங்கிட்ட தந்துறணும். ஆமா, அதெல்லாம் படிக்கும். குப்பியில சாராயம் குடுகையில தென்னங்கள் அது மட்டும் காணாது. வேற என்ன வேணும்? 1000 பொன் சம்பளம், 1000 பொன் சம்பளம், 500 வெகுமதி. குடி சொல்லுதாப்பா எல்லாம் எல்லாம் என்ன இப்படி கேங்க? எல்லாம் ஓடாங்க வஜமா அடிச்சிட்டு போயிடுவாரு உங்களுக்கு. ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு கோயில்ல இருந்து கொசம் வச்சக்கற வரவே. ஆகையினால இத்தனையும் தருவீரையானா கோடாங்கி அடிப்பேன் குறிபார்த்து சொல்லுவேன் என்று எங்க சின்னத்தர கோடாங்கி சொல்லும் போது எங்க எஜமா முதலாளி அந்த விடயத்துல வந்திருக்காரு. எங்க இந்த இது அவர் நடத்துத வழிபாடு நடந்தது இந்த சின்னத்தர ஐயா இல்ல, இந்த சின்னத்தர ஐயா பாவங்கள் வந்திருக்கு. 101 ரூபா தெச்சனை போதும். அது இப்ப உள்ள தெச்சனை 101. நம்ம ஐயா நடத்துதாவல்ல, ஐயா பேரும் சின்னத்துறை தான். முதல்ல காவு பாண்டியன் கூட வெள்ளடிக்கும் போது 1.25 ரூபா சம்பளம். 4 அண்ணா ஐயா, ரூபாய்க்கு 4 அணா, அதுல 1 அணா வைப்பாங்க. ஆகையினால எங்க ஐயா எஜமா முதலாளி அத்தனையும் கேட்ட போது அத்தனையும் வாங்கி வைத்து தயார் நிலையில் எதிர்பார்த்து இருக்காங்க. எங்க ஐயா சின்னத்தர ஐயா வந்தார். பார்த்தாரு, சின்னத்தர ஐயா வந்தார். வந்தாச்சு, சாமான்களை கேட்டதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்தாரு. பொங்கனார் படைத்தார். அறுத்தறிய 6 சாவல அறுத்தெறிந்தார். இழுத்தறிய 7 கடா எரிஞ்சாச்சு, எல்லாம் போட்டாச்சு. சுருக்கு பைய வளைச்சு கோடாங்க எடுக்க சுதி பாக்காரு. சுதி பாக்காரு, உடுக்கு பேச மாட்டேங்கிறது. தெச்சனை வைக்கணும்லாப்பா, தெச்சனை வச்சா தானே கிளி சீட் எடுக்கும். தெச்சனைய வச்சு சுதி பார்த்தார். எப்படி கோடாங்கி அடிக்கிறார் தெரியுமா? 9 கம்பளமே 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 வாடிவாய சக்கமாவே 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 இரண்டாவது கம்பளமே எழுந்துவாய குட்டிச்சா மலையாள பகவதியே மனமே
அருள் புரிவார் வாழோ வடி வேலவர் பள்ளியம்மா கொரமகள் தொட்டகுரி தொலங்கணுமே அம்மா சொல்லுவங்குரி பலிக்கணுமே தாயே பலிக்கணுமே நான் சொல்ல போற உருட்டுக்கு பாடி வந்து அருள் புரிவா ஐயா அருள் புரிவா எப்பைமார்களே நான் சொல்லுதே விவரமா கேளுங்க. உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும்,